இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு நம்ம தொக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க. பல்லாரி வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணங்கினதுனால தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் கட் பண்ணி. தக்காளி போட்டு முருங்கைக்காயும் போட்டு நல்லா இது கிளறி விடுங்க. நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகா 5, இதையும் நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதில் ஊற்றிடலாம். ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டுனால மஞ்சள் பொடி, அளவான உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டோணும் தண்ணி, அப்போ தான் தொக்கு ரெடி ஆகும். அரை மணி நேரம் அடுப்பில் இருந்தால் போதும், தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எப்படி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முருங்கைக்காய் சாம்பார் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கோம். இப்படி தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.